بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அவற்றாலும் நிகரட்ட அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். ஸலவாத்தும் ஸலாமும் முத்தமத்துவ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய குடும்பத்தவர்கள் உத்தம சஹாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவுற்றுமாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய ஜும்மா உரையாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு உம்மத்தன் வசத்தா, நடுநிலையான சமுதாயம் என்ற அந்த தலைப்பினுடைய ஜும்மா உரையாக வழங்கப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வினால் இந்த உலகத்தில் பல தூதர்கள், இறை தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். அதே போல பல சமூக மக்களும் இந்த உலகத்திலே வாழ்ந்து சென்றார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் நமக்கு குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே நமக்கு சுட்டி காட்டுகின்றான். அப்படி வாழ்ந்து சென்றிருக்கக்கூடிய சமூகத்தில் இறுதி சமூகமாக இறுதி இறை தூதரை பெற்றிருக்கக்கூடிய ஒரு சமூகம்தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உம்மத்தே முஹம்மதியா, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகம் என்ற பெயர் பெற்றிருக்கக்கூடிய இந்த சமூகம். எனவே இந்த சமூகத்தினுடைய கண்ணியமும் அந்தஸ்தும் அல்லாஹ்விடத்திலே எந்த அளவுக்கு உயர்வானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த தலைப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு முன்னால் வாழ்ந்த எத்தனையோ சமூகத்தவர்கள் அவர்கள் நம்மை விட நீண்ட ஆயுள் காலம் வழங்கப்பட்டு நம்மை விட உடல் வலிமையாலும் உறுதியாலும் மிக சிறந்தவர்களாக வாழ்ந்து சென்ற எத்தனையோ சமூகம் நமக்கு முன்னால் சென்றிருக்கிறார்கள். அப்படி அவர்கள் சென்றிருந்தாலும் கூட அல்லாஹ் இறுதி தூதருக்கு அனுப்பி இருக்கக்கூடிய இந்த சமூகம் இருக்கிறதே, இதுதான் அல்லாஹ்விடத்திலே நடுநிலையான சிறந்த சமூகம் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். وَكَذَلِكَ جَعَلْنَاكُمْ أُمَّةً وَسَطًا لِتَكُونُوا شُهَدَاءَ عَلَى النَّاسِ وَيَكُونَ الرَّسُولُ عَلَيْكُمْ شَهِيدًا. சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான், இவ்வாறு தான் நாம் உங்களை நடுநிலையான சமூகமாக நாம் ஆக்கியிருக்கிறோம்.
எதற்காக வேண்டிய சொன்னால் தகூனு ஷுஹதா அலன் நாஸ், பிற மக்களுக்கு நீங்கள் சாட்சி சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள். வயகூன ரசூல் அலைக்கும் ஷஹீதா, அதே போல இறை தூதரும் உங்களுக்கு சாட்சி சொல்லக்கூடியவராக இருக்கின்றார் என்ற காரணத்தினால் நீங்கள் தான் நடுநிலையான சமூகம் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறார். அல்லாஹ் ஏன் நம்மை நடுநிலை சமுதாயம் என்று சொல்லி காமிக்கிறான் என்று சொன்னால், பொதுவாக நாம் புழக்கத்திலே பேசுவோம், இரண்டு நபர்களுக்கு மத்தியிலே பிரச்சனை என்று சொன்னால் தீர்ப்பு வழங்கக்கூடியவர், அந்த இரண்டு பேருக்கு மத்தியில் இருக்கக்கூடியவர் ஒரு பக்கமே சாய்ந்து விடாமல் நடுநிலையோடு தீர்ப்பு வழங்க வேண்டும், அந்த இருவருக்கு மத்தியிலே நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் சொல்கின்றோமே, அதை போன்றுதான் அல்லாஹ் இந்த சமூகத்தை நடுநிலை சமூகமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் என்று குர்ஆனிலே அல்லாஹ் புகழ்ந்து சொல்லி காமிக்கின்றான். ஏன் இந்த சமூகத்தை அல்லாஹ் நடுநிலையான சமூகம் என்று புகழ்ந்து சொல்கிறான் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். புகாரி, இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே வாழ்ந்து சென்றிருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய சமூகத்தில் விசாரணை இருக்கிறது என்பதிலே எந்த விதமான மாற்றமும் இல்லை. இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு இறை தூதருக்கும், இந்த உலகத்திலே வாழ்ந்து சென்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவனுடைய அந்த மாமண்டத்திலே நிச்சயமாக விசாரணை இருக்கிறது என்பதை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காமிக்கின்றார். அப்படி அல்லாஹ்வுடைய அந்த மண்டத்திலே விசாரணைக்காக செல்கின்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள், ஒரு நபி வருவார், அந்த நபியோடு ஒரே ஒரு மனிதர் தான் அவரை பின்பற்றியவராக மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய மண்டத்திலே நிற்பார். அதே போல இன்னொரு நபி வருவார், அவரோடு இரண்டு மனிதர்கள் தான் அவரை பின்பற்றியவர் அவரோடு செல்வார்கள். இப்படியே ஒவ்வொரு கூட்டத்தாராக நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய அந்த தீர்ப்புக்கு நிற்கின்ற போது நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகின்றார். அவரிடத்திலே அல்லாஹ் விசாரிக்கின்றான், நூஹே ஹல் பல்லகத, நான் உனக்கு சொன்ன இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை, அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை பிற மக்களுக்கு நீ எடுத்து சொன்னியா என்று கேட்கின்ற போது ஃபயகூலு நஅம், உடனே நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், இறைவா நான் எத்தி வைத்து விட்டேன் என்று சொல்வார்கள். அதே போல நூஹ் நபியுடைய சமூகத்தையும் அல்லாஹ் விசாரிக்கின்றான், மக்களே இந்த நூஹ் இறை தூதராக வந்து உங்களுக்கு செய்தியை சொன்னாரா என்று சொல்கின்ற போது ஹல்ல பல்லகக்கும், இந்த நூஹ் உங்களுக்கு செய்தியை சொன்னாரா என்று சொல்கின்ற போது ஃபயகூலூன மா அதானா மின் நதீரின் வமா அதானா மின் நஹர், அந்த மக்கள் எப்படி போய் சொல்லி விடுவார்கள், எங்களிடத்தில் எந்த இறை தூதரும் வரவில்லை, எங்களிடத்தில் எச்சரிக்கை செய்யக்கூடிய எவருமே எங்களிடத்தில் வரவில்லை என்று அல்லாஹ்வுடைய அந்த மண்டத்திலே நின்று அந்த மக்கள் எல்லாம் போய் சொல்லி விடுகின்றார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் கேட்கின்றான், நூஹே இவர்கள் சொல்லக்கூடிய இந்த சொல்லிற்கு உமக்கு சாட்சி சொல்வதற்கு இந்த உலகத்திலே இந்த மறுமை உலகத்திலே இன்றைக்கு யார் இருக்கிறார் என்று கேட்கின்றார் அல்லாஹ். அப்போ நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஃபயகூலு முஹம்மதுன் வ உம்மத்துஹு, முஹம்மதும் அவருடைய சமூகமும் தான் எனக்கு இது விஷயத்திலே சாட்சி சொல்லக்கூடியவர்கள் என்று நூஹ் நபி சொல்கின்றார்கள். இந்த சமூகம் அல்லாஹ்வுடைய மண்டத்திலே அழைக்கப்படுகிறது. அழைக்கப்பட்டு அல்லாஹ் விசாரிக்கின்றான், இந்த நூஹ் இவருடைய இந்த கூட்டத்தாருக்கு அழைப்பு கொடுத்தாரா, இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி அவர் சொன்னாரா என்ற செய்தி உங்களுக்கு தெரியுமா என்று சொல்கின்ற போது இந்த சமூகம் சொல்கின்றது அல்லாஹ்விடத்திலே மறுமையிலே, இறைவா ஆம் இவர் சொன்னார், இந்த இறை தூதர் முஹம்மது நூஹ் அவருடைய சமூகத்திற்கு எச்சரிக்கை செய்தார் என்பதற்கு நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம் என்று அல்லாஹ்விடத்திலே சொல்கின்றார். அப்போது அல்லாஹ் கேட்கின்றான், எதை வைத்து நீங்கள் சொல்கின்றீர்கள், இந்த நூஹ் தன்னுடைய சமூகத்திற்கு எச்சரிக்கை செய்தார் என்பதை எதை வைத்து நீங்கள் சொல்கின்றீர்கள் என்று சொல்கின்ற போது அவர்கள் சொல்கின்றார்கள், எங்களுக்கு வந்திருக்கக்கூடிய இறை தூதர் அவர் எத்தி வைத்தார், நூஹ் நபியுடைய செய்திகளை சொன்னார் என்ற செய்தியை மறுமை உலகத்திலே சொல்கின்ற அந்த நேரத்தில் தான் அதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குகின்றான், வகதாலிக ஜஅல்நாகும் உம்மத்தம் வஸதா, இவ்வாறுதான் உங்களை நான் நடுநிலையான சமூகமாக உங்களை நான் ஆக்கியிருக்கிறேன். எதற்காக வேண்டி தகூனு ஷுஹதா அலன் நாஸ், பிற மக்களுக்கு பிற சமூகத்துக்கு நீங்கள் சாட்சி சொல்லக்கூடியவர்களாக மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய மண்டத்திலே நீங்கள் வருவீர்கள் என்ற காரணத்தினால் நீங்கள் நடுநிலையான சமூகம் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அப்ப நூஹ் நபியை பற்றி நாம் எப்படி தெரிந்து கொண்டோம், அவருடைய காலத்தில் நாம் வாழவில்லை, அவர் எப்படி பிரச்சாரம் செய்தார், எந்த மக்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டார் என்ற செய்தியெல்லாம் நாம் கண்முன்னால் பார்க்கவில்லை. ஆனாலும் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய திருக்குர்ஆனிலே
சூரத்து நூஹ் என்ற அந்த அத்தியாயத்திலே நூஹ் நபி எத்தனை வருடங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார், எப்படியெல்லாம் மக்களுக்கு இஸ்லாமிய அழைப்பு பணியை செய்தார், எவ்வளவு சிரமப்பட்டார், அந்த மக்கள் எப்படியெல்லாம் அழிக்கப்பட்டார்ங்கிற உண்மையான அந்த விவரங்களை எல்லாம் அல்லாஹ் சூரத்து நூஹிலே சொல்லி இருக்கின்றானே. இதை நம்பி இருக்கக்கூடிய இந்த சமூகம் அல்லாஹ்விடத்திலே இந்த குர்ஆனை வைத்து மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்கின்றார்களே, அதனால் தான் அல்லாஹ் சமூகத்தை பற்றி சொல்கின்றான், வஜஅல்னாக்கும் உம்மத்தன் வஸதா, உங்களை நான் நடுநிலையான சமூகமாக நாங்கள் ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காமிக்கிறார். அப்படியானால் இந்த சமூகத்தினுடைய சிறப்பு என்ன, இந்த உம்மத்திற்கான சிறப்பு என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உம்மத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் எப்படி வைத்திருக்கிறான் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நஹ்னுல் ஆகிரூன் அஸ்ஸாபிகூன யௌமல் கியாமா, இந்த சமூகத்துக்கு பின்பு இனி ஒரு இறை தூதர் வரமாட்டார், இறுதி சமூகம் இந்த சமூகம் தான், கடைசி கடைக்குட்டி என்று சொல்கின்றோமே அதே போல கடைசியான சமூகம். ஆனால் இந்த சமூகத்தினுடைய சிறப்பு என்ன தெரியுமா, நாளை மறுமை நாளில் எல்லா மக்களையும் விட சொர்க்கத்துக்கு முன்னாடி செல்லக்கூடிய சமூகம் இந்த சமூகம் தான். ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு முன்னால் சில மக்களுக்கு அல்லாஹ்வுடைய வேதத்தை கொடுத்தான், அல்லாஹ்வுடைய சத்தியத்தை கொடுத்தான், அல்லாஹ் அவர்களுக்கு சில கடமைகளையும் விதியாக்கினான். அவர்கள் என்ன செய்தார்கள், முரண்பட்டார்கள், வேறுபட்டார்கள். அதன் காரணத்தினால் தான் அவர்களை எல்லாம் அழித்துவிட்டு ஃபஹதான் அல்லாஹ் நமக்கு நேர் வழி காட்டினான். எனவே பின்தங்கிய சமூகமாக கடைசி சமூகமாக இருக்கக்கூடிய நாம், நமக்கு பின்னாடிதான் பிற மக்கள் வருவார்கள் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நம்மை பின்தொடர்ந்து வரக்கூடியவர்கள் யார், யஹூதிகள். அல்லாஹ் இந்த வெள்ளிக்கிழமை இந்த தினத்தை முஸ்லிம்களுக்கு வழங்கியிருக்கிறான், சிறப்பான ஒரு தினம். அந்த தினத்தில் நீங்கள் இறைவனை வணங்க வேண்டும். அந்த தினத்திலே பாங் சொல்லப்பட்டு விட்டால் எல்லாத்தையும் விட்டுவிட்டு பள்ளிக்கு நீங்கள் ஓடோடி வர வேண்டும். அந்த கட்டளையை சிறப்பிற்குரிய ஒரு தினமாக இந்த வெள்ளிக்கிழமையிலே தந்திருக்கிறான். அதே போல யூதர்களுக்கு எதை கொடுத்திருந்தான், அவர்களுக்கு சனிக்கிழமையை கொடுத்திருந்தான். அந்த சனிக்கிழமையிலே அவர்களுக்கு சில கட்டளைகளையும் கொடுத்திருந்தான். ஆனால் அந்த கட்டளையை அவர்கள் மீறிவிட்டார்கள், அல்லாஹ்வுடைய குற்றத்திற்கு அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளானார்கள். அதற்கு பின்னால் வந்திருக்கக்கூடிய சமூகம் யார், நசாராக்கள், கிறிஸ்தவர்கள். அவர்களுக்கும் அந்த யௌமுல் அஹத் என்று சொல்லக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையை கொடுத்திருந்தான், அதிலே சில கட்டளைகளை கொடுத்திருந்தான். அதையெல்லாம் மறந்து முரண்பட்டு மாறிவிட்ட காரணத்தினால் அவர் என்ன ஆயிட்டாங்க, அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு ஆளானவர்களாக மாறிவிட்டார்கள். ஆனால் அல்லாஹ் என்ன செய்கின்றான், நமக்கு நேர்வழியை தந்தான். அப்ப வெள்ளிக்கிழமை முஸ்லிம்களுக்கு, சனிக்கிழமை யூதர்களுக்கு, ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களுக்கு. நமக்கு பின்னாடிதான் இந்த சமூகம் வருகின்றார். நம்மை விட முந்தி சென்றிருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய பார்வையில் சிறப்புக்குரியவர்கள் நாம் தான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கின்றார். அன்புக்குரிய சகோதரி, அது மாத்திரமல்ல, நாளைக்கு மறுமை நாளில் நாம் தான் முந்தி நிற்போம், எல்லா சமூகத்தையும் விட நாம் தான் முந்தி நிற்கக்கூடிய சமூகம் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த செய்தி புகாரி முஸ்லிம் போன்ற கருத்துகளிலே பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்தினுடைய சிறப்பை பற்றி சொல்கின்றார்கள். நடுநிலையான சமுதாயம், இந்த சமூகத்துக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய சிறப்பு என்ன என்று சொன்னால், ஒரு ஓமையோடு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். ஒரு உதாரணத்தை சொல்லி சொல்கின்றார்கள். ஒரு மனிதன் தனக்கு கீழ் வேலை செய்வதற்காக ஆட்களை, பணியாட்களை நியமிக்கின்றான். அப்படி நியமிக்கின்ற போது அவன் ஒரு ஒப்பந்தம் போடுகிறான். என்ன அக்குதுன்னு சொல்றானா இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஒப்பந்தத்தை போடுகிறான். என்ன ஒப்பந்தம் என்று சொன்னால், காலையிலிருந்து மதியம் வரை அவர்கள் தன்னிடத்தில் வேலை செய்ய வேண்டும். அதற்கு அவர்களுக்கு ஒரு கீராத் என்று சொல்லக்கூடிய நன்மை, அதாவது வெகுமதி, அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு என்ன அப்படின்னு சொன்னா ஒரு கீராத், சம்பளம் ஒரு கீராத் நான் கொடுக்கிறேன் என்று அவனை வேலை செய்கின்றான். அந்த ஒப்பந்தத்தை போட்டு, இந்த ஒப்பந்தத்தில் தான் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் வேலை செய்கின்றார்கள். காலையிலிருந்து மதியம் வரை என்ன செய்யறாங்க, வேலை செய்து விட்டு ஒரே ஒரு கீராத்தை வாங்கக்கூடியவர்கள் யார், அவர்கள் தான் யூதர்களும் கிறிஸ்தவர்களும். அதே போல இன்னும் சில பேர்களை அந்த பணியாட்கள், அந்த முதலாளி இன்னும் சில பணியாட்களை எடுக்கிறான். யார் என்று சொன்னால், அவர்கள் அசர் தொழுகையிலிருந்து மகரிப் வரை வேலை செய்ய வேண்டும். ஆனால் அவர்களுக்கு கூலி என்ன தெரியுமா, 2 மடங்கான கூலி, 2 கீராத் கூலி. காலையிலிருந்து மதியம் வேலை செய்யக்கூடியவனுக்கு ஒரு கீராத்தும், நீண்ட நேரத்தில் குறைவான நேரமாக இருக்கக்கூடிய அசரிலிருந்து மகரிப் வரை வேலை செய்யக்கூடியவர்களுக்கு 2 கீராத் அளவுக்கு நன்மை வழங்கப்படுகிறது என்று அந்த ஒப்பந்தம் எழுதப்படுகிறது. ஒரு கீராத் என்று சொன்னால் ஹதீஸில் வருகிறது ஒரு பெரிய உஹது மலை அளவுக்குள்ள ஒரு வெகுமதி. அப்போ மகரிப், அசரிலிருந்து மகரிபுக்குள்ள வேலை செய்யக்கூடியவர்களுக்கு 2 கீராத் அவனுக்கு கொடுக்கிறான். அப்ப அந்த காலையிலிருந்து மதியம் வேலை செய்கின்றார்களே அவர்கள் யார், யூதர்களும் கிறிஸ்தவர்களும்.
அவர்கள் கோபப்படுகின்றார்கள். நாங்கள் நீண்ட நேரம் வேலை செய்கின்றோம், ஆனால் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய வெகுமதி இருக்கிறதே அது மிக குறைவாக இருக்கிறதே என்று அவர்கள் கோபப்படுகின்றார்கள். அப்ப அவர்கள் சொல்கின்றார்கள், யூதர்களும் கிறிஸ்தவர்களும், நாங்கள் இவ்வளவு சிரமப்பட்டு வேலை செய்கிறோம், ஆனால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதி இருக்கிறதே குறைவாக இருக்கிறதே என்று சொல்கின்ற போது அந்த முதலாளி சொல்கின்றான், உங்களுக்கு நான் தரக்கூடியதை சரியாக தந்து விடுகின்றனா இல்லையா? காலையிலிருந்து மதியம் வரை வேலை பார்க்கின்றீர்கள், அதற்கு உங்களுக்கு சரியான கூலியை நான் தந்து விடுகின்றேனா இல்லையா என்று சொல்கின்ற போது அவர்கள் வாயடைத்து விடுகின்றார்கள். இவர்களுக்கு நான் குறைந்த நேரத்தில் வேலை செய்யக்கூடிய இவர்களுக்கு நான் அதிகமான வெகுமதிகளை நான் கொடுக்கிறேன் என்று சொன்னால் அது என்னுடைய இஷ்டம், நான் அவர்களுக்கு நான் கொடுக்கின்றேன் என்று சொல்கின்ற போது அவர்கள் வாயடைத்து விடுகின்றார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஓமானத்தை சொல்றாங்க. அப்ப இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய சமூகம் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நீண்ட நேரங்கள் நெடிய நாட்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் அல்லாஹ் நம்மை விட அவர்களுக்கு குறைவான அந்தஸ்தையும் கண்ணியத்தையும் தான் கொடுக்கிறார். நாம் இந்த உலகத்தில் கடைசி சமூகமாக அனுப்பப்பட்டாலும் அல்லாஹ்விடத்திலே நமக்கு உயர்வான கண்ணியமும் அந்தஸ்தும் இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த செய்தியை புகாரி என்ற கிரந்தங்களிலே நாம் பார்க்கிறோம். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சமூகம் நடுநிலையான சமூகம் மாத்திரம் அல்ல, இந்த சமூகம் இருக்கிறதே வணக்க வழிபாடிலும் கூட நடுநிலையை கடைபிடிக்க வேண்டும். இன்னைக்கு சமூகத்திலே பார்க்கிறோம், இஸ்லாத்துக்கு எதிரான கொள்கைகள் எல்லாம் இங்கே புகுத்தப்பட்ட காரணத்தினால் தொழுகை என்ற பெயரால், திக்ர் என்ற பெயரால், துஆ என்ற பெயரால் வரம்பு மீறக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அரபியில இஃப்ராத் தஃப்ரீத் என்று சொல்வார்கள். ஒரே பக்கமா இந்த பக்கம் சாயிறது அல்லது ஒரே அடியா அந்த பக்கமா சாயிறது, இது கூடவே கூடாது. இந்த சமூகத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ் வணக்க வழிபாடிலும் கூட நடுநிலையோடு வைத்திருக்கிறான். ஆனால் இன்றைக்கு சமூகத்தில் என்ன நடக்குது? திக்ர் என்ற பெயரால, தொழுகை என்ற பெயரால, துஆ என்ற பெயரால் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் கட்டுத்தராத வணக்கங்களை எல்லாம் செய்யக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவர்கள் வணக்க வழிபாடுகளிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித்தராத வணக்கத்தை கூடுதல் குறைத்தலாக செய்கின்றார்களோ அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக கண்டிச்சிருக்கின்றார். நான் பார்த்திருக்கிறோமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல, ரசூலுல்லாஹ் வீட்டுல இருக்கிறாங்க, 3 நபித்தோழர்கள் வர்றாங்க. நபித்தோழர் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளுடைய விவரங்களை கேட்டறிகின்றார். எப்படி தொழுகிறாங்க, எப்படி நோன்பு வைக்கிறாங்க, எப்படி தர்மம் செய்யறாங்க, இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வணக்க வழிபாடுகள் அவருக்கு சொல்லி காமிக்கப்படுகிறது. இப்படி இப்படி வணங்குவாங்க, இப்படி இப்படி தொழுவாங்க, எல்லா செய்தியும் அவருக்கு சொல்லப்படுது. அப்ப அதையெல்லாம் கேட்டுவிட்டு இந்த 3 நபித்தோழர்கள் நினைக்கிறாங்க, நாம் ரசூலுல்லாஹ்வோட ரொம்ப கம்மியாக குறைவாக அமல் செய்கிறோம், வணங்குகிறோம், இது பத்தாது என்று சொல்லிவிட்டு 3 நபர்களும் 3 விதமான முடிவு எடுக்கிறாங்க. ஒரு நபர் சொல்கின்றார், அல்லாஹ்வின் மீது ஆணையாக, ஏன்னா ரசூலுல்லாஹ்வை பொறுத்தவரையில் அவர்கள் முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகzzம மின் தன்பிக வ மா தஅக்கர். நபியே, உங்களுக்கு மகத்தான வெற்றியை தந்தோம். எப்படிப்பட்ட வெற்றி? அந்த வெற்றியின் மூலமாக உங்களுக்கு முன்பின் பாவங்கள் எல்லாம் நீங்கள் மன்னிக்கப்பட்டவர் என்று நினைச்சாங்க. அல்லாஹ்வே நினைச்சாங்க, உத்தரவாதம் கொடுக்கின்றார். அப்படிப்பட்ட பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு நபி இந்த அளவுக்கு வணக்கம் செய்கிறார் என்று சொன்னால், சாதாரணமாக மக்களாக இருக்கக்கூடிய நாம் இந்த அளவுக்கு அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்து 3 நபர்ல ஒருவர் சொல்கின்றார், ஃபஇன்னி உஸல்லி லைல அபதா, நான் இரவு முழுக்க வணங்கிக் கொண்டே இருப்பேன், நான் தூங்க மாட்டேன். இரவு நேரத்தில் இன்னைக்கு சில மதங்கள்ல பார்க்கிறோமா இல்லை, சன்னியாசிகள், சாமியார்கள், துறவிகள் என்ற பெயரால் என்ன செய்யறாங்க, முற்றம் துணிந்தவர்களாக இன்னைக்கு என்ன செய்யறாங்க, எல்லாத்தையும் இழந்து வணக்கத்தை செய்கின்றார்கள், வரம்பு மீறுகின்றார்கள் என்ற செய்தி எல்லாம் இன்னைக்கு அடிக்கடி பத்திரிகையில பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப என்ன நடக்குது என்று சொன்னால், இவர் சொல்கின்றார், நான் இரவு முழுக்க என்ன செய்வேன், நின்று வணங்கிக் கொண்டே இருப்பேன் என்று சொல்கிறார். இன்னொரு நபித்தோழர் சொல்கின்றார், நான் கால முழுக்க நோன்பு நோட்டுக் கொண்டே இருப்பேன், விடவே மாட்டேன் என்று சொல்கிறார். இன்னொரு நபித்தோழர் சொல்கிறார், நான் என்னுடைய மனைவி விட்டு நீங்கி இருப்பேன், மனைவியோடு சேரவே மாட்டேன் என்று சொல்கிறார். 3 நபர்களும் 3 விதமான முடிவு எடுக்கிறாங்க. இரவு முழுக்க நின்று தொழுவேன், பால் முழுக்க நோன்பு வைப்பேன், மனைவியோடு காலம் ஃபுல்லா சேர மாட்டேன். இதெல்லாம் என்னது, இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தகர்த்தெறியக்கூடிய துறவரம். இஸ்லாத்தில் துறவரம் என்பது இல்லை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார். அப்படிப்பட்ட இந்த மார்க்கத்திலே வரம்பு மீறுகின்றார்கள் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுக்கு கேட்ட உடனே வெளியே வர்றாங்க. வந்து சொல்றாங்க, மக்களே, நபி தோழர்களே, நீங்கள் தான் இப்படி பேசிக் கொண்டிருந்தீர்களா என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க, வல்லாஹி அமா வல்லாஹி இன்னி லஅக்ஷாக்கும் லில்லாஹி வ அத்காக்கும் லஹு, உங்களை விட அல்லாஹ்வை நான் அதிகமாக பயப்படுகிறேன்.
நீங்க பயப்படுற மாதிரி அல்லாஹ் பயப்படுறது இல்ல. லேச காத்து மழை வீசி விட்டாலே பள்ளிவாசல்ல உட்கார்ந்து அல்லாஹ்விடத்திலே அழுது மண்டாடக்கூடியவர்கள். ஏன்? நபிக்கு வரக்கூடிய ஆபத்து அல்ல, இந்த நபியினுடைய சமூகம் அழிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி கவலை கொண்டு லேசாக வேகமாக காத்தடித்தாலே பள்ளிவாசலுக்கு வந்து ஓடோடி வணங்கக்கூடியவர்கள். இரவு நேரத்தில் தன்னுடைய ஆசை மனைவி பக்கத்திலே தூங்கிக் கொண்டிருக்கின்ற போது கூட கால் கணக்க நின்று வணங்கியவர்கள். தன்னுடைய வீட்டிலே அடிப்பறிவதற்கு வழி இல்லை என்று சொல்கின்ற போது கூட அவர் முர்சலா, நோன்பு காலத்திலே காட்டை விட அதிகமாக தன்னுடைய தான தர்மங்களை வழங்கக்கூடியவர். அந்த அளவுக்கு இறைவனை பயப்படக்கூடியவர். இவர்கள் சஹாபாக்கள் இப்படி முடிவு செய்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வை அவ்வளவு அஞ்சக்கூடிய நானே இரவு நேரத்தில் தூங்கவும் செய்கின்றேன், எழுந்திருத்து அல்லாஹ்வை வணங்கவும் செய்கின்றேன், சில நாட்களில் நோன்பு வைக்கவும் செய்கின்றேன், சில நேரங்களில் நோன்பை விட்டுவிடவும் செய்கின்றேன், மனைவியோடு சேர்ந்தும் இருக்கின்றேன், மனைவியை விட்டு பிரிந்து அல்லாஹ்வை வணங்குவதற்காக நேரத்தை நான் ஒதுக்குகின்றேன். நானே அல்லாஹ்வுடைய நபி, அல்லாஹ்வை பயப்படக்கூடிய நானே இப்படிப்பட்ட ஒரு முடிவில் இருக்கின்ற போது, இப்படிப்பட்ட செய்திகளை நான் நடத்தி கொண்டிருக்கின்ற போது நீங்கள் என்னை விட நீங்கள் வென்றி விட்டீர்களா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டு விட்டு சொன்னார்கள். ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, யார் என்னுடைய சுன்னத்தை புறக்கணிக்கின்றானோ அவன் என்னை சார்ந்தவனே இல்லை என்று சொன்னார். அப்ப வணக்கம் என்று சொன்னாலும் கூட அதில் அல்லாஹ்வுடைய தூதர் எதை கட்டளை இட்டிருக்கின்றார்கள், அதற்கு என்ன லிமிட் தந்திருக்கிறாங்க, அதற்கு என்ன வரைமுறை தந்திருக்கிறார்கள் என்று வணங்குவது இருக்கிறது, அதுதான் உண்மையான வணக்கம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சில கூட்டம் என்ன செய்யுது, மனைவி மக்களை எல்லாத்தையும் விட்டு போட்டு அதால ஓடிடுது. நாங்க என்ன செய்யறோம், அல்லாஹ்வுடைய மக்களை வந்து மார்க்கத்தின் மக்கள் இழுக்க போறோம் அழைக்க போறோம் என்று சொல்லி அந்தால போயிடுறாங்க. மனைவிக்கு உடம்பு சரியில்லை, தாயார் பெற்று மருத்துவமனையிலே படுத்துக் கொண்டிருக்கிறார், வீட்டிலே பல பிரச்சனைகள், அதெல்லாம் அல்லாஹ் பாத்துக்குவான் என்று சொல்லி போகக்கூடிய கூட்டங்களையும் பார்க்கிறோம். இது இஃப்ராத் தஃப்ரீத் இல்லையா? வணக்கத்திலே ஒரு பக்கமாக சாய்வது இல்லையா? எண்ணி பார்க்க வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே. அதே போல இன்னும் சில கூட்டத்தை பார்க்கிறோம், தரிகா என்ற பெயரில் பண்ணக்கூடிய அட்டகாசங்கள். எங்கேருந்தோ வரக்கூடிய சில மாநிலத்திலிருந்து வரக்கூடிய தங்கல்கள் ஷேக்குகள் இவரெல்லாம் ஊர்ல கூட்டு வந்து சுத்தி ஊரையெல்லாம் அடைத்து வைத்து ஆண்களையும் பெண்களையும் உள்ள கூட்டி வச்சு திக்ர் செய்யக்கூடிய காட்சி பார்க்கிறோம். ஹா ஹூ ஹா ஹூ என்று கத்துறான். இது வணக்கம் என்று செய்கின்றான். இதனால் அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெற முடியும் என்று செய்கிறார் என்று சொன்னால் இதெல்லாம் எந்த மார்க்க சொல்லி தந்தது? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்ததா? இல்ல. அப்ப எல்லாத்திலையும் நமக்கு நடுநிலை என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். காசு பணத்தை செலவு பண்றமே அதுல கூட நடுநிலை இருக்குதுங்க. சில பேரை பார்த்தா சட்டப்பை இறுக்கி பிடிச்சுக்கிறது, 5 பைசா நல்ல காரியத்துக்கு மார்க்கத்துக்கு கொடுக்கறது இல்ல, ஏன் குறைஞ்சிருமே. இன்னும் சில பேரை பார்த்தா சமூகம் மார்க்கம் என்று தன்னுடைய எல்லா செல்வங்களையும் அப்படியே வாரி வழங்குறது. ஏன்? சமூகத்தின் மீது அக்கறை, இந்த மார்க்கத்தின் மீது அக்கறை. மனைவி மக்கள் அங்கெல்லாம் ஊர்ல கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு காசு கொடுக்கறது இல்ல. இப்படிப்பட்ட சில மனிதர்களையும் சமூகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப அல்லாஹ் இதுல எப்படி நடுநிலையை வச்சிருக்கிறான்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான், அல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வ லம் யக்துரு வ கான பைன ذلك கவாமா. நீங்கள் செலவு எப்படி செய்ய வேண்டும் அல்லாஹ் உங்களுக்கு வசதியை தந்திருக்கிறான். அதே நேரத்தில் சட்டப்பையை பிடிச்சிக்க கூடாது, நல்ல வழியிலே செலவும் செய்ய வேண்டும், செலவும் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் தாராளமாக வழங்கிவிடக் கூடாது. நல்லடியார்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் செலவு செய்கின்ற போது ஒரே அடியாக வீண்வரையும் செய்ய மாட்டார்கள், ஒரே அடியாக கஞ்சத்தனமும் செய்ய மாட்டார்களே, அவர்கள் தான் நல்லடியார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். என்று சொன்னால் செலவு செய்வதிலும் என்ன இருக்கிறோம்? நடுநிலை. இப்படி எல்லா விஷயங்களும், தொழுகை எடுத்துக்கொள்ளுங்கள், அதிலும் நடுநிலை இருக்குது, திக்ர்ல துஆவில எல்லாத்திலும் நடுநிலை இருக்குங்க. இந்த நடுநிலையை நாம் தவறிவிடக் கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கடுமையாக எச்சரிக்கை செய்கின்றார். அன்புக்குரிய சகோதரர், அது மாத்திரமல்ல, இந்த சமூகத்தினுடைய சிறப்பு என்ன? அல்லாஹ் நடுநிலையான சமூகம் என்று சொல்கின்றானே, இந்த நடுநிலைக்கு அல்லாஹ் சமுதாயத்திற்கு அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய சலுகைகள் என்ன, அதையும் நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த சமூகத்துக்கு வழங்கப்பட்ட சிறப்பு என்ன தெரியுமா? பனூ இஸ்ரவேலர்கள் இருந்தார்கள், யூதர்கள், அவர்களும் நம்மை போல ஒரு வணக்கத்தை செய்தார்கள். அதனுடைய எப்படி இருந்தது, முறை என்னங்கிறது நமக்கு தெரியாது, அப்படி சொல்லப்படல மார்க்கத்தில். நம்மை மாதிரி அவர்களும் என்ன செய்தாங்க? அல்லாஹ்வை வணங்கினார்கள். அவர்களுக்கும் சுத்தபத்தம் எல்லாம் இருந்தது. அப்ப அவர்களுக்கு என்ன கடமை அப்படின்னு சொன்னா, நமக்கு இன்னைக்கு ஆடையில பட்டால், அசுத்தம் பட்டால், சிறுநீர் பட்டால் அதை கழுவிட்டா போதும். அதை கழுவிட்டு அல்ல அடுத்த நேரத்தில் அல்லாஹ்வை வணங்கி விடலாம். அவருக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட கஷ்டத்தை வைத்திருந்தான் தெரியுமா? அவர்களுடைய ஆடையில் சிறுநீர் கழித்து விட்டார்கள், சின்ன பிள்ளைங்க சிறுநீர் கழிச்சிருச்சு, ஏதாவது அசுத்தம் பட்டு விட்டது என்று சொன்னால் அந்த இடத்தை அப்படியே வெட்டி தூரப்பட்ட வேண்டியதான். கழுகிடலாம் சொல்ல முடியாது, அந்த ஆடையை திரும்ப பயன்படுத்த முடியாது, அந்த இடத்தை அப்படியே செய்யணும், வெட்டி தூர போட்டுட்டு அந்த ஆடையை செய்யலாம், யூஸ் பண்ணலாங்கிற அந்த அளவுக்கு ஒரு கடினமான சட்டம் அந்த பனூ இஸ்ரவேலுக்கு வழங்கப்பட்டது. அதே போல அந்த பனூ இஸ்ரவேல் யூதர்களை பாருங்க,
அவருக்கு எவ்வளவு பெரிய கஷ்டத்தை அல்லாஹ் வைத்திருந்தான். பெண்கள் எல்லாம் இன்னைக்கு பெருமைப்படணும். அல்லாஹ் நமக்கு ஒரு சிறப்பான மார்க்கத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். ஒரு கண்ணியத்திற்குரிய ஒரு சிறப்பான ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்பதை நாம் பெருமைப்பட கடமைப்பட்டிருக்கிறோம். யூதர்கள் என்ன செய்வாங்க, இந்த மாதவிடாய் நேரத்தில் பெண்கள், அந்த யூதர்களில் தன்னுடைய குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் ஏற்பட்டு விட்டால் அந்த பெண்ணை வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டாங்க. இன்னைக்கு சில மதங்கள்ல இருக்கக்கூடிய அனாச்சாரங்களை போன்று அன்னைக்கு யூதர்களும் என்ன செய்வாங்க, பெண்களை அப்படியே ஒதுக்கி வைத்து விடுவார்கள். அவர்களுக்கென்று ஒரு அறை, அவர்களுக்கென்று ஒரு சாப்பாடு தட்டு, அவர்களுக்கென்று ஒரு பழக்க வழக்கங்கள். அந்த குறிப்பிட்ட காலத்துல அவர்களுக்கும் குடும்பத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஒரு இருட்டறையில ஒரு ஜெயிலு கைதியை, சிறை கைதியை வைப்பது போல வச்சிருப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எந்த அளவுக்கு உரிமையை கொடுத்திருக்கிறாங்க, அந்தஸ்தை கொடுத்தார் என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய பெண்கள் மாதவிடாயாக இருக்கின்ற போது கூட உங்களுடைய மனைவிகளை நீங்கள் கட்டி அணைத்துக் கொள்வதற்கு கூட இந்த மார்க்கத்திலே சலுகை இருக்கிறது. ஆனாலும் வரம்பு மீறி விடக்கூடாது, அந்த மனைவியிடத்தில் ஒன்று சேர்ந்து விடக்கூடாது. ஆனாலும் உங்களுடைய பெண்ணோடு, அந்த மனைவியோடு நீங்கள் சேர்ந்து வாழலாம், சேர்ந்து சாப்பிடலாம், சேர்ந்து அமர்ந்திருக்கலாம், எந்த தடையும் இல்லைங்கிற அந்த சலுகையை வழங்கி இருக்கிறார் என்று சொன்னால், இதுதான் நமக்கு முன்னாடி உள்ள அந்த மக்களுக்கும் மத்தியில் வழங்கப்பட்டக்கூடிய சிறப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல அன்புக்குரிய சகோதரர்களே, முன்னாடி வாழ்ந்த மக்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு கஷ்டத்தை வைத்தான் என்று சொன்னால், கொலைக்கு கொலைதான், கொலை குற்றத்திற்கு தண்டனை கொலைதான். அவன்கிட்ட நஷ்ட ஈடு வாங்குறதுங்கிறது பேச்சே கிடையாது. ஒருவனை கொலை செய்து விட்டானா அவனுக்கு தண்டனை என்ன, அவனை பிடிச்சு ஆளை கொலை பண்ணணும் தான். சம்பந்தப்பட்டவன் இல்லை, இவனை விட்டுருங்க, எனக்கு ஏதாவது காசை தந்து இவனை விட்டுருங்க, ஈடாக எனக்கு ஏதாவது காசை தந்துருங்க, பணத்தை தந்துருங்க என்று சொன்னால் அன்றைக்கு சமூகத்தில் அது முடியவே செய்யாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகமாக இருக்கக்கூடிய உம்மத்தன் வசத்தா, இந்த நடுநிலை சமூகத்துக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய சிறப்பு என்னன்னு சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபமன் உஃபியலஹு மின் அஹீஹி ஷைஉன் ஃபஇத்திபாஉன் பில் மஅரூஃப் வ அதாஉன் இலைஹி பிஹ்சான் ذلك தக்ஃபீஃபும் மின் ரப்பிக்கும் வ ரஹ்மா. உங்களுடைய சகோதரன் உங்களை கொலை செய்து விட்டான், அவன் உங்களை மன்னித்து விடுகிறான் என்று சொன்னால் அவன்கிட்ட இருந்து ஏதாவது நீங்க காசை வாங்கி என்ன செய்துங்க, விட்டுருங்க. ஒருத்தனை கொலை பண்ணிட்டான், யாரு கொலை பண்ணினானோ அவனுக்கு சம்பந்தப்பட்டவன் என்ன சொல்கின்றான், இவனுக்கு தண்டனை கொடுக்க தேவையில்லை, அவன்கிட்ட ஏதாவது நஷ்டஈடமான காசை வாங்கிக் கொள்ளுங்கள், நான் அவனை மன்னித்து விடுகிறேன் என்று சொன்னால் அது இந்த மார்க்கத்தில் ஆகுமானது. ஏன் என்று சொன்னால் ذلك تخفيف من ربكم ورحمة, இது உங்களுடைய இறைவன் புறத்திலிருந்து உங்களுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு சலுகை என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்துல் பக்ராவிலே சொல்லி காமிக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, என்ன சிறப்பு இருக்கு இந்த உம்மத்துக்கு அப்படின்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது நாம் எத்தனையோ விஷயங்களை பேசுகிறோம், பழகுகின்றோம், மனதால் எண்ணுகின்றோம். இப்படி மனதால் நாம் எண்ணக்கூடிய பாவங்கள் இருக்கிறதே, இந்த பாவங்களுக்கு அல்லாஹ் குற்றம் பிடிப்பதே இல்லை. அப்பெல்லாம் குற்றம் பிடிச்சா மறுமையில யாருமே சொர்க்கத்துக்கே போக முடியாது, எல்லாரும் நரகத்துக்கு தான் போகணும். அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு சலுகையை நமக்கு தரவில்லை என்று சொன்னால் நம்ம எவருமே நினைச்ச முடியாது, ஆரம்பத்துல சொர்க்கத்துக்கு போக முடியாது, லேட்டா தான் போக முடியும். அப்ப எப்படி அல்லாஹ் தந்திருக்கிறார், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னல்லாஹ தஜாவஸ லி உம்மத்தி மா ஹத்தஸத் பிஹி நஃப்ஸுஹா மா லம் யதகல்லமு அவ் யஅலமு பிஹி. புகாரியிலே முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் ஒரு பாவத்தை பேசுகின்ற போதுதான் அது தவறு அல்லாஹ்விடத்தில் பதிவு செய்யப்படும். அந்த பாவத்தை செயல் வடிவத்துக்கு கொண்டு வருகின்ற போதுதான் அல்லாஹ்விடத்தில் பாவமாக அது கணிக்கப்படுகிறதே தவிர, மனதில் எழக்கூடிய பாவமான காரியங்கள், மனதில் உள்ளத்தில் எழக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதே, அதை வைத்து அல்லாஹ் தண்டனை வழங்குவதில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த செய்தியும் பார்க்கிறோம். அப்ப இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் எவ்வளவு சிறந்தான ஒரு அந்தஸ்து, ஒரு கண்ணியத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட சமூகம், அல்லாஹ்வினால் சிறப்பும் அந்தஸ்தும் கண்ணியமும் மரியாதையும் வழங்கப்பட்ட இந்த சமூகம், இந்த நடுநிலை சமூகத்தை விட்டு எப்போதெல்லாம் தவறுகிறதோ, இந்த நடுநிலையை விட்டு எப்போதெல்லாம் வரம்பு மீறுகிறதோ, அப்போதெல்லாம் இந்த சமூகத்திலே பிரச்சனைகளும் அழிவுகளும் காத்திருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், எந்த உம்மத்தை அல்லாஹ் உம்மத்தன் வசத்தா என்று சொல்கின்றானோ, நடுநிலையான சமூகம் என்று சொல்கின்றானோ, அந்த சமூகத்தினுடைய நிலை என்ன? இன்னைக்கு ஒரே கொள்கையை பின்பற்றக்கூடியவர்களுக்கு மத்தியிலே பிளவுகள், ஒரே உம்மத், ஒரே குர்ஆன், ஒரே அல்லாஹ், ஒரே ரசூல் என்று சொல்லக்கூடிய மக்கள் பிரிவினையை பார்க்கின்றோமா இல்லையா? ஆனால் அல்லாஹ் இந்த சமூகத்தை பற்றி எப்படி குர்ஆனிலே நமக்கு சொல்லி காமிக்கின்றான்? இதை உணர்ந்தால் இன்றைக்கு சமூகத்திலே பிளவுகள் வருமா? இதை உணர்ந்து நடந்தால் இன்றைக்கு ஒரு சமரசத்துக்கான ஒரு வாய்ப்புகள் சமூகத்தில் ஏற்படுமா இல்லையா? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காமிக்கின்றான், அத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு. மக்களே, நீங்கள் எல்லாம் அல்லாஹ்வினுடைய கயிறை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய கயிறுனா எங்க இருக்கிறது? அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய குர்ஆன் தான், வேற எங்கேயும் இது அடிக்க முடியாது. கயிறுனா
அல்லாஹ்வுடைய குர்ஆனை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று சொல்லிவிட்டு அந்த நீண்ட வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் அல்லாஹ் உனக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்தை நினைத்து பாருங்கள். அந்த நியமத்து இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு பள்ளிவாசலால் நம்மால் அமர முடியுமா? இந்த ஜும்மாவிலே நம்ம கலந்து கொள்ள முடியுமா என்பதை ஒவ்வொருவரும் யோசித்து பாருங்க. அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான், உذ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கக்கூடிய நியமத்தை நினைத்து பாருங்கள். இது குன்தும் அதான் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், அல்லாஹ் உங்களை விரோதிகளாக எதிரிகளாக வைத்திருந்தார். நம்ம இடத்துல இல்ல. அன்னைக்கு இருக்கக்கூடிய சஹாபாக்களுடைய வாழ்க்கை எப்படி ஒப்பிட்டு பாருங்கள். அந்த சஹாபாக்களை எப்படி ஒன்றிணைக்க முடிந்தது? எப்படி ஒரே உம்மத்தாக வந்தார்கள்? பல கிளைகளாக, பல கோத்திரங்களாக, பல நிறங்களாக, இனவெறி பிடித்தவர்களாக, ஜாதி வெறி பிடித்தவர்களாக அடைந்தார்களே, அந்த மக்களை எல்லாம் அல்லாஹ் எப்படி ஒன்று சேர்த்தான்? அதை தான் அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் ஃபஅஸ்பஹதும் பிநிஅமதிஹி இஹ்வானா, நீங்கள் எல்லாம் பிரிந்திருக்கக்கூடிய உங்களை அல்லாஹ் இஹ்வான்களாக, சகோதரர்களாக ஒன்றிணைத்தானே, அதை நீங்க நினைத்து பாருங்க. நீங்கள் எப்படி இருந்தீர்கள்? வகுன்தும் அலா ஷஃபா ஹுஃபரத்தின் மினன் நார் ஃபஅன்கதகுமுல்லாஹ் மின்ஹா, நீங்கள் நரகத்தினுடைய விளிம்பிலே இருந்தீர்களே. இருந்தார்களா இல்லை அன்றைக்கு சஹாபாக்கள்? அந்த சஹாபாக்கள் மாத்திரம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய கலிமாவை சொல்லவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு அவர்கள் எல்லாம் நரகத்தினுடைய எரிகுள்ளர்களாக இருந்திருப்பார்கள். அந்த சஹாபாக்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்ற சஹாபாக்கள் இன்றைக்கு உலகம் முழுக்க அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த செய்தியை கொண்டு செல்ல வேண்டும்ங்கிற அந்த தியாக எண்ணம் கொண்டு அந்த நாட்டை விட்டு வெளியேறவில்லை என்று சொன்னால் நாமும் இன்னைக்கு நரகத்தினுடைய எரிகுலிகளாக தான் இருந்திருப்போம். அல்லாஹ் காப்பாற்றி விட்டானா இல்லையா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தந்து, இந்த கலிமாவை தந்து நரகத்திலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றி இருக்கின்றானே, இதைதான் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். ஆனா இப்படிப்பட்ட சமூகத்தில், அல்லாஹ் உம்மத்தை வசத்தா என்று சொல்லக்கூடிய சமூகத்தில் இன்றைக்கு பிளவுகள், இன்றைக்கு எத்தனையோ பிளவுகள் இன்னைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, இந்த சமூகத்திற்கும் அழிவிருக்கிறது. எந்த சமூகத்தை அல்லாஹ் சிறந்த சமூகம் என்று சொல்கிறானோ இந்த சமூகத்துக்கும் அழிவிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, திடீரென்று புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், திடீரென்று ஒரு நாள் தூக்கத்திலே வேகமா எந்திக்கிறாங்க. என்ன கனவு கண்டாங்களா, ஏதாவது பார்த்தாங்களா? ஒண்ணு இல்லை. அதிர்ச்சியான ஒரு சம்பவம் ரசூலுல்லாஹ்வுக்கு காட்டப்பட்டது. திடீரென்று திடுக்கிட்டு எந்திக்கின்றார்கள். சொல்கின்றார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் வைலுல் லில் அரபி மின் ஷர்ரின் கத் யக்தரப ஃபத்ஹுல் யௌம் மின் ரதிமி யஅஜூஜ் வ மஅஜூஜ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க, வைலுல் லில் அரப், அரபுகளுக்கு நாசம் உண்டாகட்டும். ஏன் தெரியுமா? எந்த அரபுகள் இன்னைக்கு சொகுசாக இருக்கின்றார்களோ இவர்களை வழிகெடுப்பதற்காக வேண்டி மிகப்பெரிய ஒரு திரைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய யாஜூஜும் மாஜூஜும் திறக்கப்பட்டு விட்டார்கள். இன்னும் விரைவில் அவர்கள் திறக்கப்பட்டு விடுவார்கள். அவர்களுடைய கொடுமை இருக்கிறத இந்த சமூகத்தில் அவர்கள் ஏற்படுத்தக்கூடிய சோதனைகள், ஃபித்னா, ஃபசாதுகள் சாதாரணமானதல்ல என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையை விரல வச்சு காமிக்கிறாங்க. பெருவரையும் ஆட்காட்டி விரலையும் காமித்து சொல்றாங்க, இந்த யாஜூஜும் மாஜூஜும் வந்து விட்டால் உங்களுக்கு நாசம்தான், உங்களுக்கு அழிவுதான், அவருடைய திரையை விட்டு சீக்கிரமாக வெளியே வர போறாங்க என்று சொல்கின்ற போது பக்கத்துல ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஸைனப் ரலியல்லாஹு தஆலா இருக்காங்க. கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ் நுஹலகு வ ஃபீனா ஸாலிஹூன், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களிலே நல்லவர்கள் சாலிஹானவர்கள் இருந்தாலும் எங்களுக்கு அழிவு வந்து விடுமா? அல்லாஹ்வுடைய கோர பிடிகள் இந்த உலகத்திலே இறங்கி விடுமா என்று கேட்கின்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கால நஅம் இதா கஸுரல் ஹபஸ், இந்த உலகத்திலே அட்டூழியங்களும் பாவங்களும் மிகப்பெரிய அளவுக்கு பெருகிவிட்டது என்று சொன்னால் அவர்களிலே நல்லவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய அதாப் இறங்கும், அவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய சோதனை இறங்கும், அல்லாஹ் விடமாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை எங்க பார்க்கிறோம்? புகாரி என்ற கிரந்தங்களிலே பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல அன்புக்குரிய சகோதரர்களே, நமக்கு அழிவு வராமல் நம்மை நாம் காப்பாற்ற வேண்டும், நம்ம சமூகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய தலையாய பணி என்ன அப்படின்னு சொன்னா, அம்ரும் பில் மஅரூஃப் வ நஹ்யி அனில் முன்கர், நன்மையை கொண்டு மக்களை ஏவ வேண்டும், தீமையை விட்டு நாம் தடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. திருமதியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, வல்லதி நஃப்ஸி பியதிஹி லதஅமுருன்ன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், அல்லாஹ்வுடைய என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதே அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கின்றேன், நீங்கள் மக்களுக்கு நன்மையை ஏவுங்கள், தீமையை விட்டு நீங்கள் தடுங்கள். இல்லை என்று சொன்னால் அவுல யூஷி கன்னல்லாஹு அன் யபஸ அலைக்கும் இகாபம் மின்ஹு, அல்லாஹ் தன்புறத்திலிருந்து ஒரு வேதனை உங்களுக்கு தருவான், சும்ம ததுஊனஹு ஃபலா யுஸ்தஜாபு லக்கும், அந்த வேதனை வானத்திலிருந்து இறங்கிறது,
அல்லது கடலில் இருந்து வருகிறது அல்லது பூமியில கீழே இருந்து வருகிறது என்று சொன்னால் அந்த நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தால் உங்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். ஏன்? சமூகத்தில் அவ்வளவு பாவங்கள் நடந்து கொண்டிருப்பதை கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறாயே, அதுக்கு சமூகத்தில் அங்கீகாரம் கொடுத்து கொண்டிருக்கின்றாயே, அதை உன் நாவால் தடுக்க உனக்கு சக்தி இல்லையே, உன் கரத்தால் தடுப்பதற்கு உனக்கு திராணி இல்லையே, உன்னுடைய உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்கி இருப்பதற்கு உனக்கு திராணி இல்லையே என்ற காரணத்தினால் அல்லாஹ்வுடைய இந்த நன்மையை ஏவுவதும் தீமையை தடுப்பதும் இந்த காரியத்தை நீங்கள் விட்டுவிட்டால் உங்களுக்கு அல்லாஹ் புறத்திலிருந்து வேதனை வரும், உங்களுடைய பிரார்த்தனை எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது மாத்திரமல்ல அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சமூகம் நடுநிலை சமூகம் இன்னைக்கு எப்படி போய்விட்டது? ஒரு பக்கத்தில் தன்னுடைய சமூகம் அழிக்கப்படுகிறது, அதை பற்றி கூட கவலைப்படாமல் இன்றைக்கு உம்மத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உலகத்திலே எங்கும் எல்லா இடத்திலும் போர் மேகங்கள் இருக்கிறது. அரபுலகத்தில் இருப்பதை போல் போர் மேகங்கள் இல்லை. ஏனென்று சொன்னால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அரபுலகத்தை சுற்றி இருக்கக்கூடிய வளங்களை சுரண்டுவதற்கும் இந்த உம்மத்தை பிரிப்பதற்கும் இந்த உம்மத்தினுடைய சக்திகளை சிதறடிக்கக்கூடிய இன்னைக்கு எத்தனையோ சக்திகளை பார்க்கிறோமே. ஏன் இதற்கெல்லாம் என்ன காரணம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நாள் வரும், அந்த நாளிலே மக்கள் எல்லாம் தன்னுடைய அந்த விருந்துக்கு அழைப்பதை போல இந்த உம்மத்தை எதிரிகள் எதுக்கு அழைப்பாங்க? போருக்கு அழைப்பார்கள். அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே ஏன் அப்படி? உமின் கில்லத்தினஹும் யௌமைதின், அன்றைய நாளில் நாங்கள் குறைவாக இருப்போமா, எண்ணிக்கை குறைந்து இருப்போமா என்று கேட்டார்கள். கால பல் அன்தும் யௌமைதின் கஸீரூன் வலாக்கின்னகும் குஸாஉன் கஸாஇ ஸைல், அன்றைக்கு நீங்க தாங்க பெரிய உம்மத்து. லண்டன் என்ன, பாரிஸ் என்ன, அமெரிக்கா என்ன, ஜப்பான் என்ன, சைனா என்ன, எல்லா நாட்டிலும் முஸ்லிம்கள் பெருவாரியாக இருப்பீர்கள். ஆனா எப்படி இருப்பீங்க? நீங்க எல்லாம் உண்மையான முஸ்லிமா இருக்க மாட்டீங்க. தண்ணீர் அடித்து செல்லக்கூடிய குப்பைகள் இருக்கிறது, அதையும் போல நீங்கள் இருப்பீர்கள். அந்த குப்பையினால ஏதாவது பிரயோஜனமா? இன்னைக்கு வேணா நவீன வளர்ந்திருக்க அந்த குப்பையை வச்சு ஏதாவது செய்வான்? வெறுக்கக்கூடிய அசிங்கமாக பார்க்கக்கூடிய அந்த குப்பைகளை போன்று இருப்பீர்கள் என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க, வல யன்ஸி அன்னல்லாஹு மின் சுதூரிக் அதுவிக்கும் மஹாபத மின்கும், அல்லாஹ் உங்களை பார்த்து எதிரிகளுடைய பயத்தை எடுத்து விடுவான். எதிரிகளுடைய உள்ளத்தில் என்ன இருக்காது? பயம் இருக்காது. இந்த உம்மத்தை பார்த்து, இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய வளங்கள் எண்ணிக்கை பார்த்து பலம் இருக்காது, எடுத்து விடுவான். வல யக்ஸிஃபன்னல்லாஹு ஃபீ குலூபிக்கும், உங்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் பயத்தை போட்டு விடுவான், வஹ்னை போட்டு விடுவான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே உமல் வஹ்னு யா ரசூலல்லாஹ், வஹ்ன் என்றால் என்ன? ரசூலுல்லாஹ் தெளிவா சொன்னாங்க, ஹுப்புல் துன்யா வ கராஹியத்துல் மௌத், இந்த உலகத்தை விரும்புவது, மரணத்தை வெறுப்பு. ஒரு முஸ்லிம் இடத்துல இந்த காரியம் வரவே கூடாது. இந்த உலகத்துக்கு அடிமையாக கூடிய இந்த உலகத்தினுடைய மோகத்தில் விழக்கூடிய எண்ணங்களும் வரக்கூடாது. ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை எந்த நேரத்தில் மௌத்துக்கு தயாராக இருக்க வேண்டும். எங்கு வேண்டாலும் வரலாம், எந்த நேரத்திலும் மௌத் வரலாம், அதற்கும் தயாராக இருக்க வேண்டும். இந்த இரண்டையும் நீங்கள் எழுந்துவிட்டால் உங்களுக்கு ஆபத்து என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படிப்பட்ட உம்மத்தர் வசத்தா என்று சொல்லக்கூடிய அந்த நல்ல சிறந்த அல்லாஹ்விடத்திலே அந்த கண்ணியத்தையும் அருளையும் பெறக்கூடிய நன்மக்களாக நம்ம அனைவரையும் எல்லாம் அல்லாஹ் ஆக்கியருள்வான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மார்க்கத்தை பொறுத்தவரை அல்லாஹ் லேசான ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறான். இங்க இருக்கக்கூடிய கொள்கையில், இங்க இருக்கக்கூடிய வணக்க வழிபாட்டில் எதிலுமே அல்லாஹ் கஷ்டத்தை தரல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான், வமா ஜஅல அலைக்கும் ஃபித் தீனி மின் ஹரஜ், நான் தந்திருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தை உங்களுக்கு எந்த விதமான கஷ்டத்தையும் தரவில்லை. உங்களுடைய சக்திக்கு ஏண்ட அளவுக்கு அல்லாஹ்வை வணங்குவதற்கும் அல்லாஹ்வை நீங்கள் திக்ர் செய்வதற்கும் வணங்குவதற்கும் ஏற்றமான ஒரு வணக்கத்தை நான் உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப நாம அல்லாஹ்வை வணங்குறோம் அப்படின்னு சொன்னா இந்த வணக்கங்கள் நாம் கொண்டிருக்கக்கூடிய கொள்கையில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி தந்ததா. நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் எல்லாமே வணங்குறாங்க. நான் கொண்ட கொள்கை எப்படியும் இருக்கலாம், நான் செய்யக்கூடிய வணக்கங்கள் எப்படியும் இருக்கலாம். அப்படி அல்ல. அல்லாஹ் வணக்கத்தை எப்படி சொல்லி தந்தார், அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொல்லி தந்தார்கள், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி தந்திருக்கக்கூடிய கொள்கைகள் என்ன, இதைதான் இன்றைக்கு அடிப்படையாக நாம் பின்பற்ற வேண்டும். அப்படிப்பட்ட குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் எல்லாம் அல்லாஹ் ஆக்கியல்வானாக. வாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.